ஏதாச்சும் ஒரு இது நடந்தால் பார்ப்பான். சாமிநாதன் அவர்கள் மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாராம். அவர் பார்ப்பான் பார்ப்பான் காடை கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஈவேரா கொண்டு வந்தார்ல, அது மாதிரி இன்றைக்கி வர பார்ப்பான். நான் பார்ப்பான்னா மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுத்தா அவன் பார்ப்பான்னா என்ன பார்ப்பான்? பார்ப்பான் பின்னாடி ஏன் நாங்கள்லாம் இருக்கோம்? இவர்கள் பண்ணுவது மத அரசியல், இது ஆன்மீகம். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. திமுககாரங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதம்ங்கிறது இந்து மதத்தின் அடிப்படையில் வச்சு விஷயத்தை சொல்வது தான் மதம். கார்த்திகை தீபத்தை வந்துக்கிட்டு அந்த கோயிலில், திருப்பரங்குன்றம் கோயிலில் ஏற்றணும் என்று சொல்வதில் மதம் இல்லை, அங்கே ஆன்மீகம்தான் இருக்கிறது. ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் முதல்ல நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்க்கலையே. முன்னாடி ஒரு எம்பி, முஸ்லீம் எம்பி, இஸ்லாமிய எம்பி அங்கே போய் சிக்கனு மட்டன்லாம் வச்சு பிரியாணி சாப்பிட்டார். இன்றைக்கி அந்த எம்பி ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா? அப்போ மதம் எங்கே வந்தது? வருஷத்தில் ஒரு நாள் அங்கே ஏற்றுறதுல இப்போ மதமே இதாகி போகுதா? உங்களுக்கு தேவை வாக்கு. எலெக்ஷன் வருது, எதையாச்சும் ஒன்று சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்டாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் மாறிட்டாங்க. இஸ்லாமியர்கள் உங்களை பற்றி புரிஞ்சுட்டாங்க. முன்னாடி வேறு வழி இல்லை, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும், ஏன்னா இந்த பக்கம் பாஜக அதிமுக இருக்குது அப்படின்னு வழி இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. இப்போ மூணாவது ஆள் வந்தாச்சு, விஜய். இனி அவங்க வேறு எதுக்கு தான் போடுவாங்க? உங்கள் மீது உள்ள வெறுப்பினால் நீங்கள் நடத்தும் மத அரசியல் அங்கே பழிக்காது அப்படிங்கிறத இவருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கருத்தாக சொல்கிறோம். எங்களுடைய கருத்து இதுதான்.